ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. Knowledge partner சுவாசம் பதிப்பகம். ஹெல்த் பார்ட்னர் ஜோதி சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 129வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், யூனிஸ் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து, அதாவது தற்காலிக தலைவராக பதவியேற்றதிலிருந்து நிறைய கலவரங்கள் அங்க நடந்ததை பார்த்தோம். ஹிந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடந்ததை பார்த்தோம். ஸோ நேற்று ஒரு நபர், அதாவது ஹிந்து இளைஞர் சாலையில ஒரு தீ வைத்து எரித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதனுடைய முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இந்துக்கள் மீதான அந்த வன்முறைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இந்துக்கள் மீதான வன்முறை அப்படின்னு சொல்றதை விட இது கிட்டத்தட்ட இதுக்கு இந்தியா பிளஸ் மைனாரிட்டி சமூகமான பங்களாதேஷில் மைனாரிட்டியான இந்துக்கள் மீது நடந்த தாக்குதல். அது இல்லாம இந்திய தூதரகத்தின் மீதும் அவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளார்கள். இதற்கு அவர்கள் காரணமாக கூறுவது உஸ்மான் ஹாதி, ஷரீப் உஸ்மான் ஹாதி என்று ஜூலை ஏக்கோ மூவ்மெண்ட், ஷேக் ஹசீனாவை பதவியில் இருந்து அகற்றிய ஒரு மூவ்மெண்ட். அது அந்த மூவ்மெண்டின் தலைவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டார். அதன் பிற்பாடு அவரை சிங்கப்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரும் இழந்தார். அதை தொடர்ந்து பங்களாதேஷில் மிகப்பெரிய, அது குறிப்பிட்டு பங்களாதேஷ், ராஜ்ஷாஹி இது போன்ற நகரங்களில், அதுவும் ராஜ்ஷாஹி என்பது இந்தியா எல்லைக்கு மிக அருகில் உள்ள நகரம், இங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடித்துள்ளது. இந்த வன்முறைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அடிப்படைவாத அமைப்புகள், ஜூலை ஏக்கோ என்ற மூவ்மெண்ட், இதை தவிர்த்து நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவர்கள் தான் இதற்கு மையப்புள்ளிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் NCP, அதாவது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் இந்தியாவை சிலிகுரியை, அதாவது 24 கிலோமீட்டர் பரப்பளவே கொண்ட ஒரு குறுகிய ஒரு காரிடார் என்று அழைக்கப்படும் குறுகிய பகுதி இருக்கு. அதுதான் நமது நார்த் ஈஸ்டை, வடகிழக்கை இணைக்கிறது. இந்தியாவுடைய பிரதான அந்த இடங்களையும் நார்த் ஈஸ்ட் இணைக்கக்கூடிய அந்த, அதை துண்டாக்கி பெரிய பங்களாதேஷை உருவாக்கும் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். அது இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாத குழுக்களுக்கும் அடிப்படைவாத குழுக்களுக்கும் மற்ற குழுக்களுக்கும் புகலிடமாக பங்களாதேஷ் திகழும் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார். அதை தொடர்ந்து பங்களாதேஷில் மிகப்பெரிய அமளியில் இந்திய தூதரகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இந்த இந்திய தூதரகத்தை உள்ளே நுழைந்து அதை சூறையாடவும் முயன்றார்கள். அதில்லாமல் இந்த உஸ்மான் ஹாதி கொல்லப்பட்ட பிற்பாடு டெய்லி ஸ்டார் என்ற முக்கியமான பத்திரிகை பங்களாதேஷில், அந்த பத்திரிகை அலுவலகம் முழுமையாக எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. 32 தான்மோண்டின்னு சொல்லக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீட்டை ஏற்கனவே சூறையாடி இருந்த இவர்கள்
மறுபடியும் இன்னொரு முறை கொளுத்தி அதை சூறையாடி இருக்கிறார்கள், அதை தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள். இது இல்லாமல் பங்களாதேஷ் கல்ச்சரல் சென்டர் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே பங்களாதேஷை சார்ந்த அந்த பழைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு கருவிகள், அதாவது நாயனங்கள், கருவிகள், பாட்டுக்களை சேகரித்து வைத்திருந்த அந்த லைப்ரரி, இதையெல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள். சோ இது அடிப்படைவாத அமைப்பின் செயலாகத்தான் நாம் இதை கருத வேண்டும். இதை போலீஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு வர இயலாத ஒரு நிலைமை பங்களாதேஷில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஹஸ்னத் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தாரு, அந்த 7 சிஸ்டர்ஸை நாங்க துண்டாடுவோம், அதாவது வடகிழக்கு மாநிலங்களை தனிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற ரீதியில பேச்சு இருந்துச்சு. அவர்தான் என்சிபி பார்ட்டியோட பிரமுகர் நான் சொல்றேன், ஹஸ்னத் அப்துல்லா. அதனுடைய வெளிப்பாடா என்ன பேசப்படுது அப்படின்னா, ஏற்கனவே உல்ஃபான்ங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு, ஒரு லிபரேஷன் இருந்துச்சு, அதாவது ஒரு பயங்கரவாத குழு. அதாவது அசாம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவின் பேரு. அதன் முக்கிய தலைவரான பரிஷ் பருவாவை ஸ்டேட் கெஸ்ட், அதாவது பங்களாதேஷின் விருந்தினராக ஒரு காலத்தில் பங்களாதேஷ் அரசாங்கமே வைத்துக் கொண்டிருந்தது. அவரை முன்னாடி கொஞ்சம் அந்த மாநிலத்திலிருந்து, அந்த பங்களாதேஷ்ல இருந்து அடிச்சு விரட்டிருந்தாங்க அந்த கண்ட்ரியை விட்டு. ஆனா இப்போ அவருடைய அவர் நாடு அங்க இருப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் செய்து ஷேக் ஹசீனா அவரை வெளியேற்றம் செய்தார். இப்ப அந்த பரேஷ் பருவாவுடைய அவருடைய ஆக்டிவேஷன் இங்க பங்களாதேஷ்ல இருக்கிறதாவும் பேசப்படுது. ஆனா அவர் மியான்மர் சைனா பார்டர்ல தான் இருக்காரு. ஆனா அவருடைய தூண்டுதல் பேர்ல தான் இங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசப்படுது. பரேஷ் பருவா மாத்திரம் உல்ஃபா மாத்திரம் இல்ல, உல்ஃபா தவிர்த்து என்சிபி பார்ட்டி இருக்கு, ஜமாத்தே இஸ்லாமி இருக்கு, ஹிஸ்புத் தஹ்ரீர் இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ அதாவது டிசம்பர் 16 பங்களாதேஷ் தனிநாடாக வடிவெடுத்த நாள் என்று இந்திய தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது. யார் பங்களாதேஷ் விடுதலைக்கு காரணமாக இருந்தார்களோ அந்த நாட்டின் தூதரகத்தையே முற்றுகையிடுவது எந்த விதத்தில் அது சரியான செயலாக பார்க்கிறீர்கள்? அதை யூனிஸ் அரசு எந்த விதத்திலும் கண்டிக்கவும் இல்லை, அதை தவறு என்று சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நேத்து யூனிஸ் பேசின பேச்சுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, யூனிஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஷேக் ஹசீனாவின் கட்சியால் தான், ஷேக் ஹசீனாவால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று. ஷேக் ஹசீனா இருப்பதோ இந்தியாவில், ஷேக் ஹசீனா கட்சியை சேர்ந்தவர்கள் இருப்பதோ சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பங்களாதேஷில் இது மாதிரி வன்முறை கட்டழுத்தப்படும் போது யூனிஸ் மௌனம் காக்கிறார், அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறார். இந்த மாதிரி அண்டை கண்ட்ரில், அதாவது பக்கத்து கண்ட்ரில இருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் வரும்பொழுது இந்தியா இது எந்த மாதிரியான ஒரு அணுகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்திய தூதரகம் இந்திய வெளியுறவு தூதரகம் ஏற்கனவே அழைச்சு தூதரக அதிகாரிகளை அழைச்சு எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு. இதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? விசாக்கள், மெடிக்கல் விசா, எஜுகேஷன் விசா என்ற பேரில் நிறைய பங்களாதேஷிகள், அதாவது அத்துமீறி நுழையாமல் ஒழுங்காக விசா வாங்கிட்டு வர பங்களாதேஷிகளே ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் இந்தியாவுக்குள். அவர்களுக்கு விசாக்கள் மறுக்கப்படுகின்றன. ராஜாங்க ரீதியிலும் வர்த்தக ரீதியிலும் அழுத்தங்கள் பங்களாதேஷ் மீது கொடுக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் பிஎஸ்எஃப்பும் ராணுவமும் எல்லையை கடுமையாக கண்காணிக்க தொடங்கியுள்ளது. இந்த காரணமாக நிறைய பங்களாதேஷிகள் பெங்காலை விட்டு வெளியேறும் கட்டாயமும், நார்த் ஈஸ்ட் மாகாணங்களை விட்டு வெளியேறும் கட்டாயத்திலும் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்தியன் எம்பசி மேல கல் வீசுறது, இந்த மாதிரியான இந்தியன் எம்பசி ஹை கமிஷன் முற்றுகையிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. ஒரு வளர்ந்த நாடு, கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியான ஒரு நாடோடைய ஹை கமிஷன் இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது எந்த ஒரு தூதரகமே அந்த அந்த நாட்டின் ஒரு அங்கம். பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள ஒரு தூதரகம் இருந்தா கூட அந்த தூதரகமானது இந்தியாவின் நிலப்பரப்பு. அந்த இந்திய நிலப்பரப்பை அவர்கள் தூதரகத்தை தாக்கினால் இந்திய நிலப்பரப்பின் மீது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வன்முறையாகவும், ஒரு அத்துமீறலாகவும், ஒரு தாக்குதலாகவும் தான் கருதப்படும். இது ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. எந்த நாட்டின் தூதரகத்தையும் யாரும் எக்காரணம் கொண்டும் அது போர்க்காலத்தில் இருந்தால் கூட தாக்க கூடாது என்று. அதை மீறி இது செய்கிறார்கள் என்றால்
இதற்கு காரணம் அங்கே இருக்கும் அரசின் இயலாமையும் செயலற்ற தன்மையும் தலைமை பண்பு இல்லாத காரணமும் தான். ஓகே. இந்த கலவரத்துக்கு பின்னாடியும் வந்து பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ISI இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே வந்து பரவலா பார்க்கப்பட்டுச்சு. சோ சமூக வலைதளங்களுமே நிறைய நபர்கள் வந்து இது குறித்து எழுதுறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன சார் இது? 100% ISI-யின் உளவமைப்பு இதில் ஈடுபட்டு இருக்கிறது என்பது உண்மை. அது இன்று நேற்றல்ல. ஜியாவுல்லா இறந்த காலகட்டத்தில் பங்களாதேஷில் ஜியாவுர் ரஹ்மான், அதாவது இன்று இருக்கும் கலிதா ஜியாவின் கணவர், அங்கே வந்து ராணுவ ஆட்சியாளராக இருந்த போது பங்களாதேஷின் DGFI, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போர்சஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் பாகிஸ்தான் ISI-க்கும் அதாவது அவர்களிடையே நெருக்கமான ஒரு உறவு இருந்தது. அப்பொழுது வெஸ்டர்ன் ஃபல்க்ரம், ஈஸ்டர்ன் ஃபல்க்ரம் அப்படின்று இந்த பகுதி, பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல்களும், பங்களாதேஷ் பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு கிழக்கே அச்சுறுத்தல்களும் வந்த வண்ணம் மேற்கும் கிழக்குமாக 2 பக்கமும் நமக்கு ஒரு அழுத்தம் இருந்தது. தீவிரவாத அமைப்புகளையும் பிரிவினைவாத அமைப்புகளுக்கும் புகலிடமாக இந்த நாடுகள் மாறி இருந்தன. அதற்கப்புறம் ஷேக் ஹசீனா வந்த பிற்பாடு இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை அடக்கும் சில யுக்திகளை அவர் கையாண்டார். இப்பொழுது யூனிஸ் வந்த பின் யூனிஸ் வந்து பாகிஸ்தானிடமும் சைனாவிடமும் அதிகம் நெருக்கம் காட்டுகிறார். அதற்கு காரணம் அவர் இந்தியாவை வம்படியாக ஏதாவது ஒரு பிரச்சனை மூலம் இந்தியாவை ஏதாவது ஒரு இந்தியா அவர்கள் மீது தாக்கினால் அவர்கள் வந்து எங்களை தாக்கிவிட்டார்கள், இந்தியா தாக்கிவிட்டார்கள் என்று உலகத்திற்கு போய் அவர் வந்து மன்றாட முடியும். அவர் செல்வாக்கை அவர் உயர்த்தி கொள்ள முடியும். அவர் வந்து விக்டிம் கார்டு அப்படின்வாங்க, அந்த விக்டிம் கார்டு பிளே பண்ண முடியும் என்று நினைக்கிறார். இது இல்லாமல் யூனிஸ் இந்த கலவரங்களை மூட்டி விடுவதற்கு இன்னொரு காரணம், இதை கட்டவிழ்ப்பதற்கு பிப்ரவரி மாதம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த கலவரங்கள் நடந்த வண்ணம் இருந்தால் தேர்தலானது கேள்விக்குறியாகலாம், தள்ளி போகும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இந்த ஷரீப் ஒஸ்மான் ஹாதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவாமி லீக் கட்சியினுடைய மாணவர் அணி முன்னாள் உறுப்பினராக இருக்கக்கூடிய பைசல் கரீம் மசூத் என்பவருடைய அவங்களாலதான் சுடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்கு. ஆனா இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள் மேல இந்த வன்முறையை கட்டவிழ்த்து விடுறது அப்படிங்கிறது வந்து இதை மையப்படுத்தி இந்துக்களுக்கு எதிரான வன்முறையா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கோ? அது ஆக்சுவலா அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஹாதிய சுட்டவர்கள் இந்தியாவில் வந்து தஞ்சம் பூந்துள்ளார்கள் என்ற ஒரு பொய் செய்தியை பரப்பியுள்ளார்கள். பங்களாதேஷில் ட்விட்டரையோ இல்ல இன்டர்நெட் சேவையோ துண்டிக்காமல் யூனிஸ் அரசு இந்த பொய் செய்திகளை பரப்ப அனுமதித்துக் கொண்டு வண்ணம் உள்ளது. அதனால் இந்த பொய் செய்திகள் பரவ என்ன நடக்கிறது என்றால், அவாமி லீக்கு பெருமளவு மைனாரிட்டி சமூகமான இந்துக்களிடையே செல்வாக்கு உள்ளது. சோ இந்த இந்துக்களை கொல்வதை அவர்கள் ஒரு குறிக்கோளாக வைத்துள்ளார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஓகே சார். வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை பற்றியும் அதனுடைய விரிவாக விளக்கத்தை கொடுத்திருந்தீங்க. சோ இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.